மாதம் ரூ. 500 கட்டினா போதும் உங்களுக்கு 2,77,000 ரூபாய் கிடைக்கும். உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்கா? குழந்தை பெரியவளானதுக்கப்புறம் படிப்பு, திருமணம்னு ஏகப்பட்ட செலவு இருக்குன்னு கவலையாக இருக்கா? கவலையை விடுங்க, உங்களுக்காக தான் இருக்குது செல்வ மகள் சேமிப்பு திட்டம். சுகன்யா சம்ருதி யோஜனா ஆர் சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம் 2015ஆம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டுச்சு. இந்த திட்டம் குறித்த முழுமையான விவரங்களை இப்போ தெரிஞ்சுக்கலாம். சரி, யாருக்காக இந்த திட்டம், யாரெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் மட்டும் போதும். பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்கில் போய் உங்கள் குழந்தை பிறந்ததுலேருந்து 10 வயசு வரைக்கும் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பெண் குழந்தையோட பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தான் அவங்களுடைய குழந்தை பேரில் இந்த செல்வ மகள் சேமிப்பு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் தொடங்க முடியும். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகள் வரைக்கும் இந்த திட்டத்தின் கீழே வந்து அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை இரட்டை குழந்தை பிறந்தாக்க 3வது அக்கௌண்ட் தொடங்குறதுக்கு அனுமதி உண்டு. ஆனால் அதில் ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. அதாவது முதல் குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தையாக பிறந்து அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும் பட்சத்தில் 2வது பிரசவத்தில் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தால் அவங்க 2 பேருக்குமே அக்கௌண்ட் தொடங்கலாம். ஸோ 3 அக்கௌண்ட்டாக வந்து கணக்காகும். ஆனால் முதல் பிரசவத்திலேயே இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துட்டா அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் கணக்கு தொடங்க முடியும். அதுக்கப்புறம் எத்தனை பெண் குழந்தைகள் பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. சப்போஸ் முதல் பிரசவத்திலேயே 3 பெண் குழந்தைகள் பிறக்குது அப்படின்னா 3 பேருக்குமே அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த அக்கௌண்ட் வந்து குழந்தைங்க பேரில் இருக்கிறதால குழந்தைக்கு 18 வயசு முடிகிற வரைக்கும் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தான் அந்த அக்கௌண்ட் வந்து ஹேண்டில் பண்ணணும். ஆனால் 18 வயசுக்கு அப்புறம் யார் பேரில் அக்கௌண்ட் இருக்கோ, அதாவது அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் தான் அவங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹேண்டில் பண்ண மாதிரி இருக்கும். ரூ. 500 செலுத்தினா 2,77,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்களே, அப்போ ரூ. 500 செலுத்தினா போதுமா, இல்லை இன்னும் அதிகமாக கூட கட்டலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சமாக 250 ரூபாயாவது செலுத்தி இருக்கணும். அதிகபட்சமாக 1,50,000 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் கட்டலாம். பணம் செலுத்தும் போது ஆரம்ப தொகையான 250 ரூபாயில் தொடங்கி 300, 350, 400 அப்படின்னு 50 மடங்களாக தான் நீங்கள் வந்து பணத்தை வந்து செலுத்த முடியும். அதை மாத தவணையாகவும் கட்டலாம், இல்லை வருஷத்துக்கு ஒரு முறைன்னு உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் பணத்தை வந்து செலுத்தலாம். அதே மாதிரி வருஷத்துக்கு 1,50,000 லட்சத்துக்கு அதிகமாக கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வசதி இருந்தால் தாராளமாக கட்டலாம். ஆனால் எக்ஸ்ட்ராவாக கட்டுற பணத்துக்கு வந்து வட்டி கொடுக்க மாட்டாங்க. அண்ட் 1,50,000 லட்சத்துக்கு அதிகமாக கட்டின பணத்தை நீங்கள் எப்போ வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இந்த திட்டத்தோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து மொத்தம் 21 வருஷம். ஆனால் கணக்கு தொடங்கினதுலேருந்து 15 வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் பணம் செலுத்தினா போதும். அடுத்த 6 வருஷத்துக்கு வந்து பணம் செலுத்த தேவையில்லை. ஆனாலும் தொடர்ந்து அந்த 6 வருஷத்துக்கும் சேர்த்து வந்து வட்டி கொடுப்பாங்க. சரி, மாதத்துக்கு எவ்வளோ பணம் செலுத்தினா மொத்தமாக எவ்வளோ தொகை கிடைக்கும் அப்படின்னு இப்போ பார்க்கலாமா? 250 ரூபாய் மாதத்துக்கு செலுத்துறீங்க அப்படின்னாக்க ஒரு வருஷத்துக்கு 3,000 ரூபாய் வந்து செலுத்திருப்பீங்க. அதுவே 15 வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 45,000 ரூபாய் செலுத்திருப்பீங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு 21 வருஷம் முடியும் போது உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குன்னா 1,38,552 ரூபாய் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மாதத்துக்கு 500 ரூபாய் செலுத்துறீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் ஆகும். 15 வருஷத்தில் மொத்தமாக பார்த்தோன்னா 90,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2,77,103 ரூபாய் வந்து கிடைக்கும். அதே மாதிரி மாதத்துக்கு 1,000 ரூபாய் செலுத்துறீங்க அப்படின்னாக்க ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய், 15 வருஷத்தில் 1,80,000 ரூபாய் செலுத்திருப்பீங்க. உங்களுக்கு ஒட்டு மொத்தமாக 5,54,206 ரூபாய் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 5,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 60,000 ரூபாய், 15 வருஷத்துக்கு 9 லட்ச ரூபாய் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகிறது 27,71,031 ரூபாய் கிடைக்கும். சுகன்யா சம்ருதி யோஜனா கால்குலேட்டர் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ தொகை கட்டினா மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ தொகை கிடைக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் கட்டினதை விட 3 மடங்கு பணம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த அளவுக்கு வட்டி கொடுக்குறாங்க. சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட இந்த திட்டத்துக்கான வட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. தற்போதைய வட்டி விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 8.2% வந்து வச்சுருக்காங்க. ஆனாலும் 3 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி விகிதத்தை மத்திய அரசு வந்து மாற்றி அமைக்கிறாங்க. கூட்டு வட்டி முறையில் வருஷத்தோட இறுதியில் வந்து இந்த வட்டியை வந்து அவங்க கணக்கிடுவாங்க. நீங்கள் பணம் செலுத்தும் போது டைரெக்டாக கேஷ் ஆர் செக் எப்படி வேணாலும் பே பண்ணலாம். ஆன்லைனில் பே பண்ணுற வசதியும் கூட இருக்குது. சப்போஸ் ஒரு வருஷத்துக்கு பணம் செலுத்தாமல் விட்டுட்டீங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்தில் குறைந்தபட்ச முதலீட்டு தொகையான 250 ரூபாய் கூட நீங்கள் வந்து கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் கட்ட தவறுன ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த 250 ரூபாய் கூட சேர்த்து 50 ரூபாய் அபராதமும் செலுத்தி மறுபடியும் அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியா முழுக்க எங்கே வேணும்னாலும் உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் அக்கௌண்ட் தொடங்கினதுலேருந்து பதிவு காலம் முடிகிற வரைக்கும் இந்த பெண் குழந்தை இந்திய குடியுரிமையோட தான் இருக்கணும். சப்போஸ் வெளிநாட்டுக்கு அவங்க குடிபெயர்ந்து அவங்களுடைய குடியுரிமை மாறிடுச்சு அப்படின்னா அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும்.
சரி, எப்போ நமக்கு வந்து இந்த பணம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 21 வருஷத்தில் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகும். ஸோ அப்போது அந்த மொத்த பணத்தையும் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். சப்போஸ் முன்கூட்டியே உங்களுக்கு பணம் எடுக்கணும் அப்படின்னா, பெண் குழந்தையோட மேற்படிப்பு அல்லது திருமணத்துக்காக அக்கௌண்ட்டில் இருக்கிற மொத்த தொகையில் பாதி பணத்தை வந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். ஆனால் அதுவும் அந்த பெண்ணுக்கு வந்து 18 வயசு முடிஞ்சிருக்கணும், இல்லைனா 10ஆவதாவது அவங்க படித்து முடிச்சிருக்கணும். இதில் எது முதல்ல வருதோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணி மொத்த சேவிங்ஸில் இருக்கக்கூடிய பாதி பணத்தை ஒரே அடியாவோ அல்லது வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சொல்லி நீங்கள் 5 வருஷத்துலையும் கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். 21 வருஷத்துக்கு முன்னாடியே அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணி பணத்தை வந்து ஒரேடியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அக்கௌண்ட் ஹோல்டருக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்படுற அளவுக்கு மோசமான ஒரு உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலோ அல்லது அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுற பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ இறந்துட்டாலோ அக்கௌண்ட்டை வந்து முன்கூட்டியே மூடி பணத்தை எடுக்கலாம். ஆனால் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கு தொடங்கி குறைஞ்சது 5 வருஷமாவது ஆயிருக்கணும். முக்கியமாக இந்த திட்டத்தில் நம்ம செலுத்துகிற பணத்துக்கு வருமான வரி சட்ட பிரிவு 80C கீழே வரி விலக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தில் பெறப்படுற வட்டிக்கும் நம்ம வந்து வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் உங்கள் பெண் குழந்தையோட எதிர்காலத்துக்காக உடனே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு வந்து பணத்தை வந்து சேமிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.